எவ்ரி ஐட்டம் வி பை இன்டு ஹோம் ஆஸ் ஃபார் அவர் டைம். இந்த குவட் நிறைய பேருக்கு இப்போ பிரபலமாக தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு பொருளும் வாங்கும்போது ஹாப்பியாக தான் வாங்கியிருப்பீங்க. பட் அந்த பொருள் தான் உங்களோட டைமை வாங்குது. எதுக்காகனா அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அதோட இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதோட டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளும் அதுக்கான டைமை நம்ம கிட்டேருந்து வாங்குது அந்த பொருளை நம்ம வாங்கும்போது. ஸோ இதுதான் என்னோட 10 minutes ஈவினிங் ரொட்டீன் ஸோ தட் ஐ கேன் மெயின்டைன் மை ஹோம் வெரி நீட் அண்ட் க்ளீன். ஸோ இது பார்க்குறதுக்கு வேணால் பெரிய வேலையாக தெரியலாம். பட் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டை வந்து நீட் அண்ட் காமாக வச்சுக்கும், நம்ம மைண்டும் நீட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் எம்டி ஸ்பேசஸ் அண்ட் க்ளீன் சர்ஃபேஸில் எந்த மாதிரியான ஸ்டஃப்ஸும் இல்லாமல் பார்த்துக்கிறது. ஸோ அதனால் வந்து கிளாத்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே எடுத்து வச்சுடுவேன். மேக்ஸிமம் திரும்பி ஏதாவது வந்துச்சுன்னா திரும்பியுமே எடுத்து வச்சுடுவேன். பட் ஷியோராக வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் இதை என்ஷோர் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவேன். அண்ட் வேறு ஏதாவது கேட்ஜெட்ஸ் ஆர் எனி அதர் ஐட்டம்ஸ் வந்து சோஃபா மேலேயோ ஃப்ளோர் மேலேயோ இருந்தால் அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறது தான் வந்து முதல் ஒர்க்கு. அது க்ளீன் சர்ஃபேஸ் உருவாயிட்டாலே நமக்கு வந்து ஓகே, நம்ம நீட்டாக தான் வீடு இருக்குது, நமக்கும் வந்து மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபால்ஸ் ஃபீலிங் வந்து வந்துடும். ஸோ ஃப்ளோரில் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராவர்ப் இருக்குல்ல, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த ப்ராவர்ப். இருக்குது இந்த சாம்சங் ஸ்பீக்கர் வந்து டீக்ளேட்டர் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. 10 years ப்ராடக்ட்ங்க அது, பட் ஸ்டில் செம்மையாக ஒர்க் ஆச்சு. என்னோடய ஃபோனில் கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீக்கர் பார்த்துட்டு இருந்தால் சூப்பராக ஒர்க் ஆகுது. 10 years ஓல்டு ப்ராடக்ட். இது கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். டீக்ளேட்டர் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் எத்தனை பேர் டீக்ளேட்டர் பண்ணும்போது உங்களுக்கு தேடிட்டு இருந்த பொருள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் என்னோடய குட்டீஸ்க்கு வந்து விளையாட்டு ஜாமான்லாம் நிறைய ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. கிஃப்டாக வந்தது வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே அவங்களோட ப்ளே இதில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தேன். அதை பிச்சும் விட்டுட்டாங்க. இப்போ அந்தளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அதுக்கான ஒரு பெரிய பேஸ்கெட் வாங்கலாம். ஸோ ஆர்கனைசர்ஸ் வாங்கலாம் கண்டிப்பாக. பட் நிறைய ஆர்கனைசர்ஸை வாங்கி டீக்ளேட்டர் பண்ணாமல், கிளட்டர்டாக வச்சுக்காமல் ஒரே ஒரு பெரிய ஆர்கனைசர் வாங்குறது ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஆர்கனைசர் இல்லை, பட் ரெண்டாவது விஷயம் அதுதான், பை அ பிக் ஆர்கனைசர் ஸோ தட் யூ மெயின்டைன் த மெஸ் அண்ட் டீக்ளட்டர் ஈஸிலி அப்படிங்கிறது அந்த விஷயம். இது பண்ணிட்டாலே நம்ம வீடு சூப்பராக இருக்குங்க. ரெண்டாவது விஷயம் முடிஞ்சாச்சு. தேர்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெரிய கிளட்டர் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதை ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணும்போதே நான் சொன்னேன் இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி என்னோடய குழந்தை வந்து அதை போட்டாலே அலறாங்க. ஸோ இந்த மாதிரியான பொருள் உங்களுக்கும் இருக்கலாம். மேபி உங்களுக்கு செட் ஆகாத ஒரு பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்றதுக்காக வச்சுட்டே இருக்க போகிறீங்க, அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இது இன்றைக்கி தான் வந்தது. இதை வந்து சரி ஓகே விளையாடுறதுக்கு வச்சுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன். பட் நம்மலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருந்தால் கண்டிப்பாக யோசிக்காமல் டிக்ளேட்டர் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரை வந்து நீட்டாக இருக்கான்னு பார்ப்பேன். கூட்டுறதோ மாப் பண்ணுறதோ ஏதாவது சிந்தி இருந்தால் மாப் பண்ணுவேன், இல்லைனா கூட்டுவேன். ஸோ அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு பார்ப்பேன். மேக்ஸிமம் நீட்டாக அப்பப்போ பண்ணுறதுனால எதுவுமே இல்லைனா அப்படியே விட்டுருவேன். ஏன்னா மார்னிங் வந்து நம்ம வந்து கூட்டிடுவேன். அண்ட் டஸ்ட்பின் யூசேஜ் வந்து எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாத்துக்குமே. பிகாஸ் டஸ்ட்டை அங்கங்கே போட்டு வைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன வாழைப்பழத்தோல் இல்லைனா பிஸ்கெட் கவர்ஸ், சாக்லேட் பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய மெஸ் ஆகிடும். அண்ட் அகைன் சொன்ன மாதிரி உங்கள் டேபிளோ இல்லைனா ஃப்ரிட்ஜ் மேலே இந்த மாதிரி ஏதாவது டேபிள் மாதிரியான ஓப்பன் ஸ்பேசஸ் இருந்ததுன்னா அங்கே தான் கிளட்டர் அதிகமாகும். அதை அவாய்ட் பண்ண முடியாத ஒரே ஒரு இடம் இந்த ஃப்ரிட்ஜ் தான். ஏன்னா வேறு எந்த டேபிளும் கிடையாது. அந்த இடத்த திருப்பி பார்க்கும் போதெல்லாம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அண்ட் ஃபைனலி வந்து கிச்சன் தான். ஸோ கிச்சனில் வந்து மேக்ஸிமம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். பட் பாத்திரம் தான் எல்லாரோட வீட்லேயுமே ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும். ஸோ தண்ணி குடிக்க வரும்போது 2 பாத்திரம் இருந்தால் சரி அது அப்புறமா மொத்தமாக பண்ணிக்கலான்னு பண்ணாமல் அப்போவே வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒர்க் வந்து மிச்சமாகும். ஸோ டூ இட் இமீடியட்லி அப்படிங்கிறதா வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் வந்து எப்போவுமே தண்ணி குடிக்கும் போது கூட சரி ஏதாவது 1 இருந்தால் 2 இருந்தால் அப்போவே அதை வாஷ் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் 2 minutes 5 minutes பண்ணுறதுனால தான் வீடு நீட்டாக மெயின்டைன் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.